ஹாய், வெல்கம் டு துல்ஹத் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தக்காளி சாதம் ரெசிபி தாங்க. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தக்காளி சாதம் செய்கிறதுக்காக நான் குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கரில் செய்யலாம், இல்லை நார்மல் பேனு இல்லை எதுலையா நீங்கள் செஞ்சுக்கோங்க. நார்மல் பாத்திரத்தில் கூட செய்யலாம். இதில் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது சேர்ந்து ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தான் நல்லா வாசம் கொடுக்கும், அதனால் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். கருவேப்பிலையை நல்லா சேர்த்த பிறகு நம்ம வந்து ஒரு 2-3 பெரிய தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளியை நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்னால ஒரு 3 தக்காளி தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் 4 பேருக்கு செய்கிற அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வெங்காயம் தக்காளி அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். அடி பிடிச்சா நல்லா இருக்காது. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வைங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும், நல்லா மசிச்சு வேகணும். பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டுக்காக நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம எந்த பவுடரும் போடுறதில்ல, அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதோட நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது வந்து காரம் இருக்காது, பட் ஆனால் நல்லா கலர் கொடுக்கும். அதனால் நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பாருங்கள், வெண்ணெயில் நல்லா வந்து வேக வச்சிடணும். நல்லா கிண்டணும், அப்படின்னா நல்லா ரெட்டிஷ் கலரில் வரும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா வதக்கி விட்டுட்டு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் பீன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து பீன்ஸும் கேரட்டும் எடுத்திருக்கேன். ஸோ நான் 4 பீன்ஸும் ஒரு ஹாஃப் வந்து கேரட்டும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி வந்து பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு இதில் வந்து நம்ம 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். ஸோ நம்ம வந்து தண்ணி சேர்க்குறோம், நம்ம எந்த கப்பில் வந்து அரிசி அளக்குறோமோ அந்த கப்பில் 2 கப்பு தண்ணி. நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மெஷரிங் கப்பில் நான் சேர்த்துருக்கேன். இந்த மெஷரிங் கப்பில் வந்து நான் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பு தாங்க. 2 கப்பு அரிசினா 4 கப்பு தண்ணி. பாருங்கள், நல்லா கரெக்டாக வந்துருச்சு. பார்க்கவே நல்லா கலர் நல்லா ரெட் கலரில் இருக்குது. நான் இப்போ அரிசி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ கழுவி வச்சுருக்கேன். இந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 2 கப் அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறனால நம்ம வந்து
கரெக்டான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப உப்பு கரிக்க ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு பக்குவத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு. ஸோ உப்பு போட்டு நல்லா கிளறி வச்சு இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. இப்போ பாருங்கள் நம்மளுடைய சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அச்சல் பிரியாணி மாதிரியே இருக்குது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் ஏலக்காய் பட்டை கிராம் சேர்க்கலை, ஏன்னா அந்த ஸ்மெல் வந்துடும். ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. பட் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஃபைனலாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம் வாங்க. பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இந்த தக்காளி சாதத்துக்கு தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ்.